இந்த போட்டோல இருக்கவரோட பேரு சுஹார்டோ. இவர் ஒரு இந்தோனேஷியன் டிக்டேட்டர். இந்த உலகத்துல வாழ்ந்த 50 கொடூரமான டிக்டேட்டர்ஸ்ல இவர் 14th பிளேஸ்லயும், எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ்ல இவர் 7th பிளேஸ்லயும் இருக்காரு. ஜூன் 8, 1921ல இந்தோனேஷியால இவர் பிறகுறாரு. அந்த டைம்ல இந்தோனேஷியா வந்துட்டு நெதர்லாண்ட்ஸோட காலனைஸ்ட் கண்ட்ரியா இருந்துச்சு. 1942 மார்ச்ல ஜப்பான் நெதர்லாண்ட்ஸை தோக்கடிச்சு இந்தோனேஷியாவை ஆக்குபை பண்றாங்க. அந்த ஜப்பான் ஆர்மியில செகண்ட் வேர்ல்டு வார்ல சுஹார்டோ வேலை செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ்க்காக இந்தோனேஷியன் ஆர்மிலையும் ஒர்க் பண்ணியிருக்காரு. 1965ல இந்தோனேஷியா இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் மிட் ஏஜ்டு மிலிட்டரி ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு சீக்ரெட் கூப்பன் நடத்தி ஆட்சியை கைப்பற்றுறதுக்காக 6 மிலிட்டரி ஜெனரல்ஸை போட்டு தள்ளுறாங்க. இதை யூஸ் பண்ணிக்க நினைச்ச சுஹார்டோ வந்துட்டு ஆர்மியை டேக் ஓவர் பண்ணி 6 ஜெனரல்ஸை கொண்ட அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாத்தையுமே போட்டு தள்ளி இந்த கூப்பன் நடத்துறதுக்கு தூண்டி விட்டது கம்யூனிஸ்ட் தான் சொல்லி அவங்க மேல பழிய போடுறாரு. அதுக்கப்புறம் நாடு ஃபுல்லா இருக்க கம்யூனிஸ்ட் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணணுன்றதுக்காக நாடு ஃபுல்லா இருக்க கம்யூனிஸ்டை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லி ஆர்டரை பாஸ் பண்றாரு. இதனால இந்தோனேஷியால 10 லட்சம் கம்யூனிஸ்ட் சப்போர்ட்டர்ஸ் கொல்லப்படுறாங்க. இதுக்கப்புறம் இந்தோனேஷியாவோட பிரசிடென்ட் சுகார்னோவை விட சுஹார்டோ தான் அந்த கண்ட்ரியோட பவர்ஃபுல் பர்சனா மாறுறாரு. 1967ல சுஹார்டோ ஆக்டிங் பிரசிடென்டா பதவி ஏற்றுக்கிட்டாரு. அதுக்கு அடுத்த வருஷமே இந்தோனேஷியாவோட பிரசிடென்டாவும் பதவி ஏற்கிறாரு. அவர் பவருக்கு வந்த கொஞ்ச நாள்லயே அவர் பிரசிடென்ட் ஆன டைம்ல இந்தோனேஷியா ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் ஃபேஸ்ல இருந்தது. அவங்களோட எக்கானமி கொலாப்ஸ் ஆகி நாடு ஃபுல்லா ஃபுட் ஷார்டேஜ் இருந்தது. இவர் பிரசிடென்ட் ஆன உடனே ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அக்ரிகல்ச்சர் மாடர்னைசேஷன் மாதிரி நிறைய திட்டங்களை கொண்டு வந்தார். இதனால இந்தோனேஷியாவோட எக்கானமி ராபிடா க்ரோ ஆச்சு. ஆனாலும் மிச்சம் இருந்த கம்யூனிஸ்ட் எல்லாருமே இவருக்கு எதிராக இருந்தாங்க. இதனால அவரோட ஆட்சி ஸ்ட்ரிக்ட் பாலிசிஸ், மீடியா சென்சார்ஷிப், டிசன் இம்ப்ரிசன்மெண்ட் மாதிரி ஒரு அத்தாரிட்டோரியன் ரூல்ல தான் இருந்துச்சு. 1975ல ஈஸ்ட் டைமூரை ஆக்குபை பண்றாரு. அந்த கண்ட்ரியில ஃபெமைன் டிசீஸ் மேசாக்ரேனால 2 லட்சம் பேருக்கும் மேல இறந்து போறாங்க. இந்தோனேஷியால இவரோட ஆட்சிக்கு எதிர்ப்புகள் கிளம்ப ஆரம்பிக்குது. எதனாலனா இந்தோனேஷியாவோட பிசினஸ் சுஹார்டோவோட ஃபேமிலியும் அவரோட க்ளோஸ் சர்க்கிளும் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. இவரோட ஆட்சியில நெப்போட்டிசமும் கரப்ஷனும் ரொம்ப உச்சத்துல இருந்தது. இதை எதிர்த்து நிறைய இஸ்லாமிக் குரூப்ஸ், இன்டெலெக்சுவல், ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி நிறைய பேர் போராட்டம் பண்ணாங்க. போராட்டம் பண்ண எல்லாரையுமே எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி ஆர்டர் போடுறாரு. 1997ல ஏசியன் ஃபினான்சியல் கிரைசிஸ்னால இந்தோனேஷியாவோட எக்கானமி கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது. நாடு ஃபுல்லா ரியாட்ஸ், ப்ரொட்டஸ்ட் எல்லாமே பயங்கரமா வெடிக்குது. இதில் ஆயிரக்கணக்கான பேர் கொல்லப்படுறாங்க. இதோட ரிசல்ட்டா May 21, 1998 அன்னைக்கு சுஹார்டோ 32 வருஷம் ஆட்சி பண்ணதுக்கு அப்புறம் ரிசைன் பண்றாரு. January 27, 2008ல 87 வயசுல இறந்து போறாரு. இவரோட கொடூரமான ஆட்சியில மொத்தமா 12,50,000 பேர் இறந்து போயிருக்காங்க. இது இந்தோனேஷியன் பாப்புலேஷன்ல 0.83%க்கும் மேல இருக்கும். என்னோட அடுத்த வீடியோவில் இன்னொரு டிக்டேட்டரை பற்றி நான் சொல்கிறேன். இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க இந்த பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க.